மலை இருக்கு. அந்த மலையோட பெயர் வந்து தானிகல் மலை. இந்த மலை வந்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட மலை அப்படின்னு சொன்னாலும், வரலாற்று ரீதியாகவும், தொல்லியல் ரீதியாகவும் பல சிறப்புகள் வாய்ந்த ஒரு மலையா கருதப்படுது. அங்க இருக்கிற கிராமவாசிகள் இந்த மலைக்கு வந்து ஏலியன்கள் வந்து போறதா இப்ப வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க. அதுக்கான பல சான்றுகளையும் கண்டுபிடித்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நாங்க அதை எங்களா கண்ணால பார்த்தோம் அப்படின்னு சொல்லியும் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதனால அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாமே அது ஏலியன் மலை அப்படின்னு சொல்றாங்க. வரலாற்று சிறப்பு வாய்ந்தது இந்த மலை அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இதுல வந்து பேராசிரியர் பரணவித்தான அப்படின்னு சொல்றவரால 10 பிராமி கல்வெட்டுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இந்த கல்வெட்டுல என்ன இருக்கு அப்படின்னா, பௌத்த பிக்குகளுக்கு குகைகள் வழங்கப்பட்டது தொடர்பாக நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தானிகல மலையேற்றத்தின் போது சயன புத்தரோட சிதைந்த நிலையிலான சிலைகளை பார்க்கக்கூடியதா இருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கிறிஸ்துவுக்கு பின் 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாறை ஓவியங்களும் இந்த குகைக்குள்ள காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மலையில பல பாறைகளும் குகைகளும் மட்டுமே இருக்கு அப்படின்னு நம்பிட்டு இருந்தப்போ இல்ல, அங்க வந்து களிமண் பாத்திரங்கள், அது மட்டும் இல்லாம நகைகள், ஆயுதங்கள், இது எல்லாமே வந்து தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு கந்தேகம ரஜமஹாவியாரையில காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்களாம். பாதுகாக்கப்பட வேண்டிய இந்த மாதிரியான தொல்லியல் விஷயங்கள் பலரோட கவனக்குறைவினால சிதைவுக்கு உள்ளாகிறது அந்த கிராமவாசிகளுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு ஏன் ஏலியன் மலை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அங்க ஏலியனை யாரும் தன்னோட கண்ணால பார்த்தது இல்ல. ஆனா அங்க இருக்க ஒரு சில சாட்சிகள், அதாவது அவங்க பார்த்த ஒரு சில விஷயங்களை வச்சு அங்க ஏலியன் வந்து போறது உண்மை அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இந்த பகுதியில விண்கற்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம சில நாட்கள்ல அங்க வித்தியாசமான ஒரு ஒளி, பிரகாசமான ஒரு ஒளி தோன்றி மறையுமா. இதை வந்து அந்த கிராமவாசிகள் கண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த மலை ஏறும்போது சிவப்பு நிறத்திலான சேறு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குமா. அப்போ இங்க ஏலியன்ஸ் எல்லாம் வந்து போய்கிட்டு தான் இருக்காங்க. இதை நாங்க இன்னும் பார்க்கல, ஆனா இங்க வந்து போய்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் வந்து நம்பிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனா இப்படி ஒரு விஷயம் இலங்கையில இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிசயமான விஷயம் தான். 2026ஆம் ஆண்டுல ஏலியன்ஸ் வந்து கண்டிப்பா உலகத்துல மக்களோட தொடர்பு கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்ற நேரத்துல இலங்கைக்கு ஏலியன்ஸ் வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.